என் பேர் இந்துமதி. நான் சில்வர் ஸ்பூன் யூடியூப்லேருந்து அவல் போண்டா எப்படி செய்கிறதுன்றது நான் இப்போ காமிக்க போகிறேன். எல்லாமே நான் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஐட்டத்தை வச்சு தான் குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நான் செய்கிறது. அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும். அப்புறம் ஊற வச்ச அவல் போட்டுக்கலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கப் அளவு ஊற வச்ச அவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் இந்த மாதிரி சின்ன பவுல் அளவுக்கு கூட நீங்கள் சோள மாவு சேர்த்துக்கலாம். காரப்பொடி நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பொடியை நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, பொடியை நறுக்கிய கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, அவள்லையே ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதனால் முதல்ல நல்லா இதையெல்லாம் சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப கெட்டியான தன்மையாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நம்ம எடுத்து போண்டா இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வராது, ரொம்ப கெட்டி பதமாக இருந்தாலும் வராது. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு போண்டா பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இதில் எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னு போண்டாவை போடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. செய்ய தேவையான பொருள் இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு, ஊற வச்ச வெள்ளை அவல் ஒரு 100 கிராம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 2, சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரப்பொடி, மிளகா பொடி கொஞ்சம், பொடியாக நறுக்கிய இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு,